நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். போதும், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அடைத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வாழ்க்கையில தான் அதே வாழ்க்கை குறித்து எபிரேயர் 11:11 இப்படி சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் அவள் பிள்ளையை பெற்றாள். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் வாசலை திறந்து சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இனியொரு வாழ்க்கையில் அல்ல, என் வாழ்க்கையில தான் கர்த்தர் இதை செய்ய போகிறார் என்று நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் தருவது. ஆமென். விசேஷமாய் பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் பிள்ளைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் இன்று காலையில் எழும்பும் போதே ஒரு அடையாளத்தோடு தான் எழும்ப பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை பெய்யாத மழை இன்னைக்கு பெஞ்சுது இல்லை. காலையில் 3:30 ஆண்டவர் எழுப்பி வசனத்தை தியானிக்க வைக்க எழுப்பும் போது என் காதில் ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன சத்தம்னா தண்ணி விழுற சத்தம். நான் யாரோ பைப்பை திறந்து வச்சுட்டாங்களான்னு பார்த்தா மழை சத்தம் மாதிரி கேட்குது. ஆண்டவர் சொன்ன வெளியில் வந்து பாருன்னாரு. எங்கள் வீட்டு பின்னாடி டோரை திறந்து பார்க்குறேன், நல்ல மழை சத்தம். அந்த சத்தத்தை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ஆண்டவர் இடைப்பட தொடங்கினார். என்ன இடைப்பட தொடங்கினார் தெரியுமா? இந்த மழை பெய்கிறதற்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தெளிவான வானத்தில் திடீர்னு பார்த்த ஒரு கருப்பு மேகம் வந்து அடைக்கும். நல்லா தானே இருந்து இந்த வாழ்க்கையில். இப்போ திடீர்னு ஒரு கருப்பு மேகம் வந்து அடைக்குது. அடைச்சதும் நாம நினைக்கிறோம் முடிஞ்சிச்சுன்னு. இல்லை, அடைச்ச மேகத்திலிருந்து தான் கர்த்தர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமென் காலையில் ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த மழையை காண்பித்து அந்த சத்தத்தை கேட்க வச்சு ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி அடைக்கப்பட்ட அந்த மேகத்திலிருந்து ஒரு மழை பெய்து இந்த சத்தம் தொனித்ததோ, அப்படி அடைக்கப்பட்ட அத்தனை கற்பத்திலும் கர்த்தர் சத்தத்தை தொனிக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை ஆர்ப்பரித்து உன் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட உன் கற்பத்தில் பிள்ளையின் சத்தம் கேட்கப்பட போகிறது. நம்புற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்வார் இதை. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை, அவர் சொன்ன வார்த்தை ஆமென் குறித்திட்ட காலத்திலே